பார்க்கிறோம். திருச்சியில இன்னைக்கு பெரும் பொதுக்கூட்டம், அடுத்தடுத்து தலைவர்கள் அணிவகுக்க அடுத்ததாக மதுராந்தகம், மதுரை, திருச்சி அப்படின்னு 3வது பொதுக்கூட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நடத்தியதை பார்க்கிறோம். இதுல திரு அன்புமணி அவர்கள் பல விஷயங்களை சொன்னார். அதுல முக்கியமான விஷயம் விவசாயிகளுடைய தற்கொலை அப்படின்ற விஷயம். அது திமுக அரசுக்கு எதிரான நரேட்டிவ் கூட ஒண்ணும் இல்ல. ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னா எதற்கு வேண்டும்? லா அண்ட் ஆர்டர், கஞ்சா புழக்கம், உங்களுக்கு இது போன்ற கேள்விகள்லாம் இருக்குன்றப்போ டெல்டா மண்டலத்துக்கு வந்தோடனே தமிழ்நாட்டிற்கான விஷயங்கள் அப்படின்றது இல்லாம கொங்கு மண்டலம்னா தொழில் மையம் அப்படின்றப்போ இங்க டெல்டா மண்டலத்துக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனை இருக்கு. இப்போ முதல் முறையாக விவசாயிகள் பிரச்சனைன்ற ஒரு முக்கியமான நரேட்டிவை என்டிஏ எடுத்திருக்கோம். என்டிஏ எடுத்திருக்கான்னு தெரியல, எடுக்கலன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுறாரு. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். 3 கூட்டங்கள்ல நார்மலா வந்து அவர் பேச்சுக்காக அறியப்பட்டவர் இல்ல. அவர் கொஞ்சம் நார்மலா பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மதுராந்தகத்திலையும் சரி, மதுரையிலையும் சரி, இங்கேயும் சரி அவருடைய ஸ்பீச் வந்து தனித்து நின்றது. அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. நிறைய டேட்டாவோட இருந்தது. அவர் தன்னை அப்படித்தானே போர்ட்ரே பண்ண பாக்குறாரு. நம்ம வந்து ஒரு ஜாதிய அரசியல்வாதி கிடையாது, எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இருந்தாலும் நான் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டீஷியன் அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 2016 ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுவும் கையில எந்த விதமான பேப்பர்ஸும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாரு. 8552 கொலைகள் இந்த வருஷத்துல 5 வருஷத்துல மட்டும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 800க்கு மேல வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. நம்ம வந்து குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவம், மதுராந்தகத்தில் நடந்த சம்பவம், கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம்னு பல சம்பவங்களை பட்டியலிட்டு டேட்டா வாரியா, ஊர் வாரியா, பேர் வாரியா சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பேசினாரு. அண்ட் எமோஷனுக்கும் குறைவில்லை, டேட்டாவும் குறைவில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மிக்சரா இருந்துச்சு. அது வந்து அவர் எடுத்து வச்சிருக்க ரொம்ப முக்கியமான விஷயம். திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பேசும்போது அவர் குறிப்பிட்டார், நாங்க தான் மத்திய அரசோட சம்பவத்தோட இந்த டெல்டா பகுதியில் பூரா நாங்க வந்து வேளாண் மண்டலமாக நான் மாத்தி கொண்டு வந்தோம், நாங்க சேஃப் பண்ணோம் சொல்லிட்டு நீங்க குறிப்பிட்டது போல இது வந்து திருச்சி அப்படிங்கிறது வந்து அந்த டெல்டா மண்டலத்துடைய ஒரு மத்திய பகுதியா இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியா இருக்கு. தமிழ்நாட்டுடைய 2ஆம் தலைநகர் அழைக்கக்கூடிய அளவுக்கு நிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சென்டர் ஆஃப் தமிழ்நாடா பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல வந்து இவங்க பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நிறைய குறிப்பிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா குறிப்பிட்டாரு. அதுல நிறைய டேட்டாவோட குறிப்பிட்டாரு. விவசாயிகளுக்கான பிரச்சனையும் குறிப்பிட்டாரு. வளர்ச்சிக்கான விஷயங்களும் குறிப்பிட்டாரு. எந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த மதுபானம் உட்பட கஞ்சா புழக்கம் உட்பட விஷயங்கள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் கிலோ அளவுக்கான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வளவுன்னா நீ புழக்கத்தில் இருக்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கன்னு சொல்லிட்டு மதுபானம் உட்பட பல விஷயங்கள் சொன்னாரு. ரொம்ப எமோஷனலா தாய்மார்களே நீங்க வந்து மனம் மாறுங்க, நீங்க யோசிங்க, இந்த மாதிரி திரும்ப திமுக ஆட்சி கொண்டு வந்துடாதீங்க, நீங்க இந்த ஆட்சி மாற்றம் பண்ணியான்னு சொல்லி சொல்லும்போது நிறைய அப்ளாஸ். அது வந்து நீங்க பேசும்போது ஹியூஜ் கிரௌட், நீங்க அந்த பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். மதுரையில் இவங்க விட்ட சொதப்பலை வந்து இங்க சரி பண்ணாங்க. மதுரையில் வந்து இவங்களால வந்து கிரவுண்ட் கோஆர்டினேஷன் பண்ண முடியல, காவல்துறை இவங்களால சரி பண்ண முடியல. இவங்களுக்குள்ள செக்ஸ் வச்சு தடுத்துட்டாங்க, சுத்த விட்டாங்க. நிறைய போனவங்க நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேராவது வந்து உள்ள போக முடியாம வெளியே வந்து பார்த்து போயிட்டாங்க. இங்க வந்து அதோட ரொம்ப பெட்டரா கோஆர்டினேஷன் இருந்துச்சு. உள்ள வந்து நிறைய பேர் உள்ள வந்தாங்க. நல்ல கிரௌடு. அவங்க போட்டிருந்த ஷெட்டுக்கு மீறி இணையா வந்து சரிபாதி கிரௌடு வெளியே இருந்துச்சு பாக்குறோம். நல்ல கிரௌடு. அதனால வந்து அந்த கிரௌட்ல வந்து நீங்க 100% அட்டென்ஷன் இருக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்ப நார்மலா இருக்கும், அலமலம் தான் இருக்கும். ஆனா திரு அன்புமணி அவர்கள் பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 முறையாவது கைதட்டல் பெற்றார். அது எல்லாமே அந்த எமோஷனையும் உள்ள வந்து கொண்டு வந்து அந்த டேட்டாவையும் கொண்டு வந்து பெண்கள் வந்து நீங்க தான் குடும்பத்தை காப்பாற்றுற மட்டும் இல்ல, நீங்க நாட்டை காப்பாற்றுறோம், நீங்க வந்து இப்படி பேர் கஞ்சாக்கு மதுக்கு இந்த மாதிரி அடிமையாகக்கூடிய ஒரு தமிழகத்தை நீங்க உருவாக்குற அனுமதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசினாரு. அது வந்து பெருசா எடுபடும், அது பெருசா ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான மாற்றம். திரு அப்கோர்ஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அது வந்து ஒரு ஆச்சரியமான மாற்றம். அவர்கிட்ட நல்ல டேட்டாவோட நல்ல எமோஷனலோட வந்து அவர் டெலிவரி பண்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அது வந்து பெருசா கிளிக் ஆகுது. அது வந்து ரொம்ப நல்லா கிளிக் ஆகுது. கடைசியா அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரும்ப முதலமைச்சராகும் சொல்ற வரைக்கும் வந்து அந்த கிரௌடுடைய ஃபுல் அட்டென்ஷனை வந்து அவர் வந்து கையில கிராப் பண்ணார். இட் வாஸ் வெரி குட் ஒன். அதுல தான் வந்து விவசாயிகள் தற்கொலை பத்தி சொன்னது அது வந்து நெரேட்டிவா செட் ஆகிறத தாண்டி அது வந்து ஒரு ஃபேக்டா டேட்டா. அவர் வந்து எல்லாருமே என்சிஆர்பி டேட்டா கொடுக்குறாரு. எதுவுமே நான் வந்து வெளியில இருந்து சொல்ல உள்ள இருந்து கொடுக்குறேன். அப்ப வந்து விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்னா கடன் தள்ளுபடி பண்றோம் சொல்றீங்க, நகை கடன் வைக்கலாம் சொல்லிருக்கீங்க, கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்றோம் சொல்லிங்க. ஆனா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குதா? கட்சிக்காரங்க மட்டும் தான் சேர்ந்திருக்காங்க ஒரு முக்கியமான கேள்வி வந்து எழுப்புறாரு. அதன் மூலமாக இது வந்து அந்த பகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்பீச் நினைக்கிறேன். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம்.